பீரியட்ஸ் எப்போவுமே இர்ரெகுலராக இருக்குது. 1 மந்த் 2 மந்த்துக்கு வந்துட்டு பீரியட்ஸ் மிஸ் ஆகுது, அந்த டேட்டுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது, இல்லை லேட் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஆர் பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர பிரச்சனைனாலையோ, இல்லைனா வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்கனாலோ, இல்லை எக்ஸாம் பயம், இல்லை வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், பயம், எதையாவது ஒரு விஷயத்தை குறித்து கண்டினியூஸாக யோசிச்சுட்டே இருக்கிறனால அதனால் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இர்ரெகுலராக இருக்கிறதும் 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு வராமல் இருக்கிறதும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணி எப்போவுமே கொஞ்சம் ஹாப்பியாக மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு மெடிடேஷன், யோகா, வாக்கிங் இந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலாகி அதோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாகி பீரியட்ஸ் வந்துட்டு தானாகவே ரெகுலர் ஆகும்.